Hi guys, welcome to Banker Sage. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1st Jan to 15th Jan Banking Current Affairs. இருதையோட ஸ்டாண்டர்ட் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஏபிசின்னு 3 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. எல்லா கம்பெனிஸ்க்கும் வேற வேற மாதிரியான இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பாலிசிலையும் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த டெர்மினாலஜிஸ்லாம் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காமனாக ஒரு 40 டேர்ம்ஸும் 3 ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்ஸும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போனாலும் சேம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ். ஃபார் ஃபயர் அண்ட் எலிட் பெரில்ஸ் அப்படின்னா என்னன்னா ஃபயர் இன்சூரன்ஸ்க்காகவும் ஃபயர் ரிலேட்டடாக நடக்கிறது அதுக்காகவும் ஃப்ரம் April 1, 2021. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா பாரத் கிரக ரக்ஷா. கிரகனா வீடு, ஸோ ஹோம் கண்டென்ட்ஸ்க்கும் ஹோம் பில்டிங்காக இந்த பாலிசி. இந்த ஸ்கீம்ல ஹோம் பில்டிங்க்கு பாலிசி கவர் பண்றதை தாண்டி ஹோம் கண்டென்ட்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக இன்சூர் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு 25 lakhs வந்து ஹவுஸை இன்சூர் பண்ணினா அதோட 20% அதாவது 5 lakh ஹோம் கண்டென்ட்ஸ்க்கு இன்சூர் ஆயிடும். சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 10 lakh, மீனிங் அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் ஹோம் கண்டென்ட்ஸ்க்கு இன்சூர் ஆகும். செகண்ட் ப்ராடக்ட் வந்து பாரத் சூக்ஷ்ம உத்யம் சுரக்ஷா. சூக்ஷ்மனா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு, வேர் த டோட்டல் வேல்யூ அட் ரிஸ்க் இஸ் அப் டு 5 crore. 5 crore வரைக்கும் ரிஸ்க் இருக்க மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா பாரத் லகு உத்யம் சுரக்ஷா. லகு உத்யம் சுரக்ஷானா ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்காக, வேர் த ரிஸ்க் அதோட ரிஸ்க் வந்து 5 crore இருந்து 50 crore வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்காக. இதுதான் அந்த 3 ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் இந்தியாவுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் $100 million பெங்களூர் கொடுத்துருக்காங்க டு அப்கிரேட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் அசாம்க்கு $231 million கொடுத்துருக்காங்க டு இன்க்ரீஸ் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் கெப்பாசிட்டி ஆன் கொப்லி ரிவர். எதுக்காகனா கொப்லி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டுக்காக. $10 million ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு டு எக்ஸ்பேண்ட் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். ஹார்டிகல்ச்சர் தான் என்னன்னா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ப்ரொடக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட் பேங்க் $105 million வெஸ்ட் பெங்கால் கொடுத்துருக்காங்க டு இம்ப்ரூவ் இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் $646 million ஆந்திராக்கு கொடுத்துருக்காங்க டு அப்கிரேட் ஸ்டேட் ஹைவேஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலா, பிலிப்பைன்ஸ். வேர்ல்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி, யூஎஸ். WW ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி. நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஷங்காய், சைனா. ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 4th குவார்ட்டர்லையும் அன்சேஞ்சாகவே இருக்கு. நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்க்கு 6.8%, கிசான் விகாஸ் பத்ராக்கு 6.9%. இதோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோனா 124 months. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்க்கு 7.1%, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு 7.4%, சுகன்யா சம்ருதி யோஜனா இதுதான் ஹையஸ்டா 7.6% இருக்கு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு 4% ஆனுவலா. ஒர்க்கிங் குரூப் ஆர் கமிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். Reserve Bank of India has set up a College of Supervisors. The College of Supervisors Academy Advisory Council will be headed by N.S. Vishwanathan. ஸோ இதுலேயே 2 கொஸ்டின் இருக்கு. காலேஜ் ஆஃப் சூப்பர்வைசர்ஸோட டைரக்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரவி நாராயண் மிஸ்ரா. காலேஜ் ஆஃப் சூப்பர்வைசர்ஸோட அட்வைசரி கவுன்சிலோட ஹெட் யாருன்னு கேட்டாங்கன்னா விஸ்வநாதன். RBI has constituted an advisory council to manage Payment Infrastructure Development Fund. இதோட சேர்மன் யாருன்னா BP கண்ணுங்கோ, RBIயோட டெப்டி கவர்னர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The Reserve Bank of India has set up a group under whose chairmanship to study the digital lending activities. Digital lending activities படிக்கிறதுக்கு ஜெயந்த் குமார் டேஷ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். IRDAI has set up a panel of experts to examine the availability of health insurance products in the country. இதோட ஹெட் யாருன்னா சுபாஷ் சந்திர குண்டியா.
Reserve Bank of India has cancelled the license of. ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் எந்த பேங்க்கோட லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வசந்த் தாதா சஹகரி பேங்க், கரட் ஜனதா சஹகரி பேங்க் அண்ட் சுபத்ரா லோக்கல் ஏரியா பேங்க், இந்த பேங்க்ஸோட லைசன்ஸ்லாம் ஆர்பிஐ கேன்சல் பண்ணியிருக்காங்க. Which payment gateway has been imposed by the Financial Intelligence Unit for violating anti-money laundering law? Razorpay, PayPal, PayU, Instamoja. ஆன்சர் வந்து பேபால். பேபாலுக்கு 96 lakh ஃபைன் பண்ணியிருக்காங்க. The Reserve Bank of India has imposed a penalty of rupees 2 crore on which bank for non-compliance of certain directions? Deutsche Bank, DBS Bank, S Bank, ICICI Bank. ஆன்சர் வந்து Deutsche Bank. Which bank has become India's first urban cooperative bank to operate as small finance bank? இதோட ஆன்சர் வந்து ஷிவாலிக் மெர்ச்சன்டைல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இந்த பேங்க் ஆர்பிஐ கிட்ட இருந்து கமர்ஷியல் பேங்காக ஆப்ரேட் ஆகிறதுக்கான லைசன்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ April 1, 2021 ஷிவாலிக் மெர்ச்சன்டைல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக ஆப்ரேட் ஆகும். Which bank has received permission from SEBI to float its initial public offering? இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்னன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி அதோட ஷேர்ஸ் எல்லாம் ஜென்ரல் பப்ளிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் டைம் லிஸ்ட் பண்ணுறது தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் யாருன்னா ஜே வெங்கட்ராமு. RBI introduces legal entity identifier for NEFT and RTGS transactions above 50 crore. இப்போ ஒரு இந்தியன் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி FPI மூலம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்போ அந்த கம்பெனியோட அசட்ஸை மட்டும்தான் காமிக்கும், லைபிலிட்டிஸை காமிக்காததுனால ரெண்டு கம்பெனிஸ்க்கும் டிரான்ஸ்பரன்சி இருக்காது. இப்போது RBI 50 crore மேலே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே LEI நம்பர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபாரின் கம்பெனி அந்த இந்தியன் கம்பெனியோட LEI நம்பர் என்டர் பண்ணாலே 50 crore மேலே நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இது மூலமாக டிரான்ஸ்பரன்சி இருக்கும் ரெண்டு கம்பெனிஸ்க்கும். April 1, 2021 இதை எஃபெக்டிவாக இருக்கும். இந்த LEI ஒரு 20 digit நம்பர். இதை வச்சு நம்ம வேர்ல்ட் வைட் டிரான்சாக்ஷன்ஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள். RuPay has partnered with which bank to launch RuPay POS in association with Pay Nearby? Axis Bank, RBL Bank, S Bank, State Bank of India. இதோட ஆன்சர் RBL Bank. இது எப்படி நடக்கும்னா, இப்போ மொபைலில் நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் NFC எனேபிள் பண்ணிட்டு பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினை டேப் பண்ணதும் பேமெண்ட் நடந்துடும். இதில் 5000 rupees வரைக்கும் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which bank has partnered with NAB Foundation to undertake My Pad My Right project? State Bank of India, Punjab National Bank, Central Bank of India, ICICI Bank. Answer is Central Bank of India. இந்த ப்ராஜெக்டில் ரூரல் ஏரியாஸில் சானிட்டரி பேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மிஷின்ஸ் வச்சுருவாங்க. விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணி சானிட்டரி பேட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இதுக்கு நபார்டோட NAB ஃபவுண்டேஷன் ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. Which bank has launched a Shaurya salary account to provide banking services to army personnel? Axis Bank, Bank of Baroda, ICICI Bank, Bandhan Bank. இந்த salary account எந்த பேங்க் லான்ச் பண்ணாங்கன்னா பந்தன் பேங்க். State Bank of India, in partnership with which company, has launched a co-branded contactless RuPay debit card? Adani Gas, Tata Group, Indian Oil Corporation, Bharat Petroleum. இதோட ஆன்சர் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இதுக்கு முன்னாடி RuPay POSல பார்த்த மாதிரி சேம் அதே மாதிரி கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் ஆஃப் அப் டு 5000 rupees வரைக்கும் பண்ண முடியும். What is the base period taken by RBI for digital payment index? டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ்னா என்னன்னா, இந்த இண்டெக்ஸை வச்சு இந்தியா எந்த அளவுக்கு டிஜிட்டைஸ் ஆயிருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு March 2018 பேஸ் இயராக வச்சுருக்காங்க.
Which mutual fund has launched an investor campaign? பைசான்கோ ரோகோமத். ஸோ பைசான்கோ ரோகோமத்னா என்னன்னா, நம்ம கையில் வச்சுருக்க மணிலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு சொல்கிற ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். இதோட ஆன்சர் என்னன்னா ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட். Which company has partnered with SIDBI to finance MSMEs in rooftop solar segment? Tata Power, JSW, Adani Group, NTPC. இதோட ஆன்சர் என்னன்னா டாடா பவர். IIT Kanpur has collaborated with which bank to set up a fintech innovation center? Punjab National Bank, State Bank of India, Axis Bank, ICICI Bank. ஸோ இதை ஃபின்டெக் இனோவேஷன் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறது பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்த ஸ்லைடில் ஆக்விசிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். SBI Mutual Fund raises its stake in CSB from 4.96% to 5.01%. SBI Mutual Fund Catholic Syrian Bankல அதோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். IDBI Bank has sold 23% of stake in IDBI Federal Life Insurance to Ageas Insurance. ஸோ Ageas Insurance வந்து இப்போ 49% of stake வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. இதோட நேமையும் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஏஜியாஸ் ஃபெடரல் லைஃப் இன்சூரன்ஸ்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டெக் மஹேந்திரா பேமெண்ட் டெக்னாலஜி சர்வீசஸை அக்வயர் பண்ணுறாங்க.